புதுசா வந்திருக்க கவர்மெண்ட் அம்மா உணவகத்தை நாங்க புதுப்பிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அஸ் அ பப்ளிக்கா அதை எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அம்மா உணவகம் சூப்பரா செயல்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அம்மா வர வரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அம்மா இறந்ததுலேருந்து மாற்றி மாற்றி வந்ததுனால, ஆனால் இப்போ இந்த டிப்பு முந்தி வந்ததுனால சுத்தமாக செய்யவே இல்லை. அதுக்கு அடுத்த ஆட்சியிலையும் ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் நல்லா தான் செயல்பட்டுச்சு. அம்மா உணவகத்தில் யார் எதுவும் கை வைக்கல. இது அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான அவங்களும் கரெக்டாக தான் பார்த்தாங்க. இப்போ இவர் புதுப்பிக்கிறாரு, நல்ல விஷயம் தான். புதுசா வந்திருக்க கவர்மெண்ட் அம்மா உணவகத்தை நாங்க புதுப்பிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அஸ் அ பப்ளிக்கா அதை எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறோம். முதல்ல எக்ஸ்ட்ரா சில இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். முதல்ல நல்லா தான் போட்டுருக்காங்க. இப்போ இன்னும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது கூட கொஞ்சம் ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அது கூட சைடிஸ் மாதிரி ஒரு பொரியலை போட்டு ஏதோ அது மாதிரி போட்டு சப்பாத்திக்கு ஒரு இது மாதிரி போடுறோம். வெறும் பிளெயின் சப்பாத்தி தான் கொடுக்குறாங்க. சாம்பார் மாதிரி செல்லா மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு சைடிஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க மக்கள் பண்ணுவாங்க. வேறு பில்டிங் ரைஸ் மட்டும் தானே அப்படிங்களா? அது ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ நிறைய பேர் மதிய டைமில் காலையில் டைம்லலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதை பாதியில் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறது அது நல்ல விஷயம் தான். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல விஷயம் தான் அது. ஸோ எப்பயுமே ஒரு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் இன்னொரு ஆட்சி மேலே அவங்க திட்டங்களை க்ளோஸ் பண்ணுறது, ஸோ அந்த நேம் மாற்றுறது அதெல்லாம் இருக்கும். இப்போ அதை புதுப்பிக்கிறது நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். இருக்கிறதெல்லாம் நிறுத்தி அந்த மாதிரி ஏதாவது இவங்க புதுசாக கொண்டு வரதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதையே மாற்றுறது நல்ல விஷயம் தானே. அது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது இது ஏன் வியூ. அது நல்லதானே. அது ஏன்னா இல்லாதப்பட்டவங்க இப்போ பசியார சாப்பிட்ற இடம் அது. போன கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. இந்த கவர்மெண்ட் விதத்தில் செய்கிறாங்களா? அது ஒரு நல்லது தானே. நீங்க அம்மா உணவகத்தில் சாப்பிடுங்க? சாப்பிடுவேண்ணா. வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு அதான் சாப்பாடு சில டைமில். இப்போ ஹோட்டலில் 100 கம்மி ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடுறதால 150 ரூபா 130 ரூபா வைக்கிறாங்க சாப்பாடு. நம்ம செய்கிற வேலைக்கு அது செட் ஆகுது. அது செய்யறது எவ்வளோ நல்லது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு அம்மா உணவுன்றது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது நல்ல விஷயம் தானே. அது சரியான விஷயம் தானே. போன ஆட்சியில் அது சரியாக இது பண்ண முட்டாங்க. இந்த ஆட்சி யார் வந்தாலும் செஞ்சால் அது நல்லது தான். நல்ல திட்டம் தான் இது. இன்னும் இவர் ஆட்சியில் மோசமாக இருந்தது. சாப்பாடும் சரி இருக்கு. இப்போ நான் ஒரு வாரமாக சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. ஓஹோன்னு இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தால் நல்லது தான். முந்திக்கு இப்போ நல்லா வந்தால் நல்லது தான். எங்களுக்கு நல்லா வந்தால் சரி தான். காலையில் அம்மா நாளாக இட்லிங்க போடவே இல்லை. சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் சண்டை போட்டு நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ காலையில் இட்லி போட்டால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இன்றைக்கும் இப்போ 2 மாதமாக பொங்கலுன்னு போட்டிருந்தாங்க. சரியாகவே நாங்கள் வரது கிடையாதுங்க. ஆனால் இப்போ இட்லி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் புது தலைவர் எங்களுக்கு நல்லா. ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்த வரைக்கும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படுச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அது என்னதான் ஆச்சு? இல்லை, அதுக்கப்புறமா செயல்பாடுல கரெக்டாக தான். இடையில ஒரு பிரேக் ஆன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா அதை நிறுத்த முடியல. யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த திட்டம் எல்லா ஸ்டேட்லையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோடனே மக்கள் வரவேற்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் யார் வந்தாலும் இதை நிறுத்த முடியாது. யாரும் நிறுத்த முடியாது. இதுக்கப்புறம் மேலும் டெவலப் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆட்சியாளர் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாறும் போது வரவேற்பு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்னதான் ஆச்சு? இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இல்லை, நிறைய இடத்துல கொஞ்சம் க்ரௌடு இல்லைன்றதுனால அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சில க்ரௌடாக இருந்த இடத்துலனா நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா தான் போயிட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அம்மா உணவகத்தில்? ஆனால் ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே. அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. மதிய டைமில் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்தது. இல்லை. அதுக்கு அடுத்த ஆட்சியிலையும் ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் நல்லா தான் செயல்பட்டுச்சு. அம்மா உணவகத்தில் யார் எதுவும் கை வைக்கல. இது அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான செயற்பாடு திட்டம். அவங்களும் கரெக்டாக தான் பார்த்தாங்க. இப்போ இவர் புதுப்பிக்கிறாரு, நல்ல விஷயம் தான். நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நான் சாப்பிட்டது இல்லை. பட் ஆனால் அங்கே தரமாக இருக்கும் அந்த மாதிரி? தரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரி. ஐ திங்க் அது 2 கட்சியுமே வேற இல்லை. ஸோ இவங்க பண்ணதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க இது அப்படி தானே பண்ணிட்டு வந்தாங்க.
ஸோ அதனால் இப்போ ஐ திங்க் இது டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட். கண்டிப்பாக இவங்க தேவையில்லாத செலவை குறைச்சி ஒழுங்காக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். எவ்வளோ வெயிட் அண்ட் வாட்ச். பாதி மூட்டாங்களா பொன்னாட்டி ஆழ்வாத்தி நகரில் அந்த அம்மா ஆட்சியில் இருந்தவங்க ஆளே கிடையாது. எல்லாம் திமுக ஆட்சியில் இருந்தவங்க கொண்டாந்து போட்டு கவுன்சில் கட்டுப்பாட்டில் வந்து ரொம்ப நாசமாக இருக்குது. இப்போ ஓரளவு வந்தால் நல்லது. அது எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வந்தது அதான் சொல்ல முடியும். ஏன்னா அம்மான்ற பேர் இருக்குல்ல, அப்பான்னு ஒரு திட்டம் எத்தனை வந்தார், செயல்படுத்தவே இல்லை. அம்மாவையும் செயல்படுத்தலை. அப்போ எங்களை மாதிரி ஏழை வாட்ச்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த 10 ரூபாய்க்கு கிடைக்கும் எங்களுக்கு. இதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா ஆகுது. கட்டுப்படி ஆகுமா வாங்குற 12,000 ரூபா சம்பளத்துக்கு? அதனால் எடுத்துன்னு வந்திருக்காரு, செயல்படுத்தினா நல்லா இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாட்ச்மேனு, ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். அதுவும் நல்லா தாங்க இருந்தது. அம்மா வர வரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அம்மா இறந்ததுலேருந்து மாற்றி வந்ததுனால, ஆனால் இப்போ இந்த டிப்பு முந்தி வந்ததுனால சுத்தமாக செய்யவே இல்லைங்க எங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் காசு போட்டாங்களா அவ்வளோதாங்க எங்களுக்கு. எல்லாம் வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். சிலிண்டர் கிடையாது, ஸ்டவ் தான் எங்களுக்குலாம். நம்ம ஊர் வந்து சொந்த ஊர் வந்து செஞ்சி. நாங்கள் இருக்கிறது இப்போ வந்து சென்னையில் வந்து வாடகை, செஞ்சிலேயே எங்களுக்கு வாடகை தான் வீடு இருக்கிறோம். விஜய் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் இந்த ஒரு திட்டத்தை கண்டினியூவா ஃபாலோ பண்றதுனால? இது ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இது ஏன்னா இது வந்து வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல சாப்பிட வரோம், கேண்டீனில் சாப்பிட வரோம். ரொம்ப ஏன்னா சண்டேஸில் எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், நல்லா ரிச் ஃபேமிலியிலேருந்து கூட வந்து சாப்பிட்றாங்க. அதில் இப்போ இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. கவர்மெண்ட் இந்த திட்டம் கொண்டு வந்தது வந்து நல்ல திட்டம். இதை கொஞ்சம் வளர்ச்சி பண்ணால், கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இன்னும் வந்து இது விஜய்க்கு தான் அந்த இது வந்து சேரும். தெரியலையா இப்பயே ஏகப்பட்ட இடத்துல கொலை நடக்குது, என்ன பண்ணுறாங்க. இது வரைக்கும் டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டு பாட்டினாரு, இன்னைக்கு 20 ரூபா வாங்குறாங்களாம். 20 ரூபா வாங்குறாங்களா? இல்லையே 10 ரூபா தானே சொன்னாங்க. 10 ரூபா தானே வாங்குறாங்க. 20 ரூபா. நீங்க 20 ரூபா எங்க வாங்குறாங்க? 20 ரூபா திருச்செங்கோட்லயே வேலூர்லயே ஏதோ ஒரு இடத்துல வாங்கி சண்டையா இருக்குது, அடிக்கிறான். விருதுநகர்ல சண்டையை அடிச்சுக்கிறாங்க. என்ன ஒரு வந்த வருஷம் ஒரு வெடிப்பட்ட செயல் இல்லை. பட் ஆனா இது அம்மா உணவு நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான். அது யார் வந்தாலும் வரவேற்கத்தக்கது. எனக்கு எவ்வளோ ஏழைங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்க. உங்கள் வேலை இதை கட்டுமான வேலை செய்கிறவங்க பூரா அங்கே தான் சாப்பிட்றாங்க. இப்போ போங்க ஆழ்வாத்தி நகரில் ஏகப்பட்டு போய் சாப்பிட்டு போகிறாங்க. அது நல்ல விஷயம் தான். இந்த அம்மா ஆட்சியில் இருந்தப்போ அவங்க மூலியமாக வந்த ஆளுங்க மட்டும் நல்லா செய்கிறாங்க. திமுக ஆட்சியில் வந்த ஆளுங்க போட்ட ஆளுங்கெல்லாம் எல்லாம் குழப்பிடுது. நம்பிக்கை இருக்குது. இளைஞர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. இவர் புதுசாக வந்திருக்காரு, அதான் நம்பிக்கையோடு தான் ஓட்டு போட்டிருக்கோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் ஆட்சி. நம்ம நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்ம டைம் கொடுத்தா தான் இவங்களோட எப்படி பண்ணுறாங்கன்னு அசஸ் பண்ண முடியும். பழைய கவர்மெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி நத்திங். இன்னைக்கு டுடே இஸ் நியூ, வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தே பர்ஃபார்ம். தப்பு இருந்தால் இந்த மாதிரி சொல்கிறதுல அவங்க தெரிஞ்சு ரியாக்ட் பண்ண எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாங்கன்னு தான் பார்க்கணும். அல்டிமேட்டாக பீப்புளுக்கு தானே பெனிஃபிட் ஆகணும். பார்க்கலாம். அது வந்து என்னென்னா அவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் விஜய் வந்து ஒரு நடுநிலையாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களோட திட்டமாக இருந்தாலும் இவங்களோட திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஓகே, மக்களுக்கு நல்லதுன்னா அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான் இது. பொதுவாக இப்போ அவர் எடுக்கிற மூவ் எல்லாமே நல்ல மூவ் தான். இப்போ நான் வந்து ஏன்னா ஒவ்வொரு இது யார் நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். இது வந்து அவருக்கு வந்து இப்போ எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். ஸோ மெயினாக விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிற ஒவ்வொன்றுமே வந்து இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் தான் தெரியும். அவர் கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இது எல்லாமே அவர் பண்ணலாம். அவர் கொள்கையில் மதசார்பின்மையாக கடைபிடிக்கணும். ஸோ மதசார்பற்ற அரசாக நடத்தணும் அது. ஸோ அது வந்து அதுதான் மக்கள் விரும்புவாங்க. ஏன்னா அதை சொல்லி தான் வந்திருக்காரு. ஸோ மற்ற எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நல்ல திட்டங்களாக இருந்தால் மக்கள் வேலை இருப்பாங்க. புதுசாக ஏதாவது மெனு ஐட்டம்ஸ் கொண்டு வரணுமா, இல்லை இருக்கிற ஐட்டம்ஸே போட்டால் போதும் நினைக்கிறீங்களா? இல்லை, மெனு ஐட்டம்ஸும் கொண்டு வரலாம், இல்லை இருக்கிறதே போடலாம். பீப்புள் டிமாண்டை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம சாப்பிடுவாங்க. சப்பாத்திலாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பழசே நல்லா தான் இருக்குது. எல்லாமே அந்த மெனுவே நல்லா தான் இருக்கும். அதுவே ஃபாலோ பண்ணாலே அது கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப சாப்பிட்டதில்லை. மேபி ரியல் யூஸபிள் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் அது கேட்கணும். ஐ திங்க் சப்பாத்தி இட்லி இவங்க போடுறாங்க, அதை கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல் டைம் ஃபேவரட் அது.
வேறு ஐட்டங்கள் பொங்கல் தான் ஈஸி டு குக். ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட் குக்கிங்கும் கொடுக்க முடியாதுல்ல, ப்ராக்டிக்கலாக யூஸே இருக்காது கொட்டுவாங்க. அதுக்கு ஐ திங்க் இந்த ஐட்டங்கள் இப்போ ஓகே, சஜஷன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கேட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ இட்லிக்கு வெறும் சாம்பார் தான் ஊற்றுவாங்க, அதாவது சட்னி கிட்னி ஏதாவது வச்சா தான் சாப்பிடலாம். ரேட்டு கூட ஒரு 10 ரூபா சேர்த்துக்கலாம், அது நல்லது தான், நல்ல விஷயம் தான். அது இல்லாத பட்டவங்களும் நல்ல விஷயம். இட்லி காலைல நல்லா சப்பாத்தி இருக்கும். போட்டோம்னா ஏன்னா இருக்கும். வெறும் சப்பாத்தியே சாப்பிட்றது இதாக இருக்குது. இட்லி போடலாம், மாற்றி மாற்றி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசாக எந்த ஐட்டம் வேணாலும் போடலாங்க. பழைய ஐட்டத்தை விட்டுட்டு 2 ஐட்டமும் மாற்றி மாற்றி போட்டாலுமே நல்லது.